உன்னத பாட்டின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. எல்லாரும் சொல்றீங்களா? உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. யாருடைய நேசம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நேசம். இந்த நேசத்தை பத்தி அதே உன்னத பாட்டு புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. கிரேட் வாட்டர்ஸ் cannot quench love. திரளான தண்ணீர்கள் நேசத்தை என்ன செய்யாது? அவிக்க மாட்டாது. அதனுடைய அர்த்தம் என்னதுங்க? அப்போ நேசத்தை பத்தி நான் வேதத்துல தேடினப்ப இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். சரி, இந்த வசனத்துக்கு அர்த்தம் கேட்டப்ப ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் சொல்றேன், கவனிங்க. அதாவது ஒருத்தருக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்தா என்ன செய்வீங்க? தண்ணி கொடுப்பீங்க. ஒரு டம்ளர்ல தண்ணி கொடுப்பீங்க. பத்தல்னா எவ்வளவு கொடுப்பீங்க? செம்புல கொடுப்பீங்க. செம்புல கொடுக்கறது பத்தல்னா ஒரு பானை. அதுக்கு நம்ம ஊர்ல என்ன வச்சிருக்கிறாங்க? இப்பெல்லாம் காணும், மண்பானை இருக்கும். என்ன தெரியுமா? தண்ணி தாகம் எடுத்தா இதுல இருந்து தண்ணி குடிப்பாங்க, மண் பானையிலிருந்து. ஆனா வேதம் என்ன சொல்லுது? திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. அடுத்தது, வெள்ளங்களும் நிறைய தண்ணீர், வெள்ளமா தண்ணி வந்து அத்தனை தண்ணீர் வந்தாலும் என்ன செய்யாது? நேசத்தை என்ன செய்ய முடியாது? அவிக்க மாட்டாதுன. ஆண்டவர் இயேசு உங்க மேல என் மேல வச்சிருக்கிற அன்பை எத்தனை, அந்த அன்புக்கு ஒரு தாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை காரியங்களை கொடுத்தாலும் அந்த அன்பின் தாகம் ஆண்டவர் இயேசுக்கு என்ன செய்யாது? தனியாது. ஆண்டவர் உங்கள் மேல என் மேல வைத்திருக்கிற அன்பின் தாகம் என்ன செய்யாது? தனியாது. அந்த அன்பின் நிமித்தமாக என்ன செய்தார் என்ற முந்தின வசனத்தை படிங்க. 6ஆம் வசனம் படிங்க. ஆமா, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல், உங்க மேல என் மேல ஆண்டவர் வச்ச நேசத்தினாலே என்ன பண்ணியிருக்கிறாருன்னு அங்க போட்டிருக்கு பாருங்க. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல், உங்களை என்னை ஆண்டவர் அவருடைய இருதயத்துல முத்திரையா வச்சிருக்கிறாராம். சரி, இந்த முத்திரையின் வசனம் வேதத்துல எங்க இருக்கு? எடுத்து வாசிடுறீங்களா? எபேசியர் புஸ்தகம் 1:14, அடுத்தது 4:20 நினைக்கிறேன். எபேசியர் 1:14 படிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் நீங்கள். நான் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு. உங்க மேல என் மேல ஆண்டவர் வச்சு சிலுவையிலே ஜீவனை தந்து மரித்து உயிர்த்தெழுந்தாலும் உங்க மேலேயும் என் மேலேயும் இருக்கிற ஆண்டவருடைய அன்பின் தாகம் அவருக்கு என்ன செய்யாதாம்? தனியாது. தனியாது. தாகம் என்ன செய்யாது? தனியாது என்று சொல்லி உன்னத பாட்டின் புஸ்தகத்துல நேசரை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, திரளான தண்ணீர்கள் நேசத்தை என்ன செய்யாது? அவிக்காது. அடுத்தது, ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் கொடுத்தாலும் அது முற்றிலும் என்ன செய்யப்படும்? இந்த நேசத்திற்கு அசட்டை பண்ணப்படும். எத்தனை காரியத்தை ஆண்டவருக்கு நாம் செலுத்தினாலும் ஆண்டவருடைய நேசம் உங்க மேல என் மேல இருக்கிற நேசம் என்ன செய்யாது? பிரியவே பிரியாது, குறையவே குறையாது. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் எதை கொடுத்தாலும், திரளான தண்ணீர்கள் மட்டுமல்ல, ஒருவன் தன் வீட்டில் உண்டான ஆஸ்தி எல்லாவற்றையும் கொடுத்தாலும் நேசம் என்ன செய்யாது? தனியாது. இந்த நேசத்தை பற்றி அதே உன்னத பாட்டு புஸ்தகத்துல மறுபடியும் வந்துருங்க. 1ஆம் அதிகாரத்துல நம்ம ஆரம்பிச்ச அந்த 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் படிங்க. அந்த நேசம் என்ன என்பதை குறித்து கொஞ்சம் தெளிவா பார்த்திடலாம். 3ஆம் வசனம், உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். நேசம் எதனால வந்ததுன்னு சொல்லி 3ஆம் வசனத்துல போட்டிருக்குது. வாசனை உள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள், எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். மறுபடி சொல்லாமா? கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். கன்னியர்கள்னா இங்க இருக்கிற பெண்கள் மட்டும் நினைச்சிடாதீங்க, ஆண்களுக்கும் என்னன்னு தான் சொல்லி இருக்குது? கன்னியர்கள் தான் சொல்லியிருக்கு. அதை அந்த கன்னியர்கள்ன்றத நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உள்ளங்கள் தீரன் உள்ளமனைந்திடாதே
கண்ணீர்களால் உள்ளமணைந்திடாதே. என் நேசரீசுவின் மேல் சார்ந்தே துன்பவன். பாட்டு கூட பாத்தீங்களா, நேசர் இயேசுவோடு துன்ப வனாந்தரத்துல தான் எழுதி வச்சிருக்கிறாங்களே தவிர இன்பமா நேசரோட வாழ்ந்திடுவேன்னு சொல்லி பாட்டை எழுதல. பாருங்க, ஆண்டவரோட துன்பமா தான் போவேன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு யாருக்கும் துன்பத்தை கொடுக்கிறவர் அல்ல. கவனிக்கிறீங்களா? எல்லாரும் அந்த அன்பை மட்டும் பத்தி பாடலாம். இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் இழுத்து கொண்டார். இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் இழுத்து கொண்டார். என் நேசரீசுவின் மேல் சார்ந்தே. போதும், நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே இன்பமாய் நான் பாடிடுவேன் சொல்லி பாட்டு எழுதாம துன்பமா வருவேன் சொல்லி போட்டு பாட்டு எழுதி இருக்கிறாங்க. அதனால அது நமக்கு வேண்டாம். என்ன தெரியுமா பாடலாம்? வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால் உள்ளமணைந்திடாதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால் உள்ளமணைந்திடாதே. இங்க இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் அவங்க மனைவியை பார்த்து, மனைவி இல்லாதவங்க இல்ல, மனைவி உள்ளவர்கள் என்ன சொல்லணும்? வெள்ளங்கள் திறந்த தண்ணீர் வந்தாலும் உள்ள என்ன செய்யாது? உன் மேல இருக்கிற நேசத்துல என்ன செய்யாது? அவியாது. அததான் ஆண்டவர் சொல்றார். நீ எத்தனை வெள்ளம் கொடுத்தாலும் உன் மேல இருக்கிற என் தாகம் என்ன செய்யாது? தீராது என்று சொல்லி அவருடைய அன்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை குறித்த வசனத்தை நம்ம படிச்சோம். அந்த அன்பு எதனால வந்ததுன்னு சொல்லி 1 அதிகாரம் 3 வசனத்துல மறுபடி படிங்க. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். கன்னியர்கள் ஏன் ஆண்டவரை நேசிக்கிறாங்கன்னு சொல்லி போட்டிருக்குது. கன்னியர்கள் ஏன் ஆண்டவரை நேசிக்கிறாங்க? ஆண்டவர் மேல என்ன இருக்குது? பரிமள தைல வாசனை. The fragrance of his perfume அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. என்னது? The fragrance of his perfume. அதாவது அவருடைய இன்பமான தைலத்தின் வாசனை, ஆண்டவருடைய பெர்ஃப்யூம் வாசனை. அது என்னன்றத வேதத்துல மடமட பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எந்த வாசனையே, ஆண்டவர் மேல எந்த வாசனை இருக்குது, எதனால நாம் கன்னியர்களாய் அவரை நேசிக்கிறோம் என்பதற்குரிய விளக்கத்தை மடமட பார்த்துருவோம். வேதத்துல இந்த கன்னியர்களை பற்றி போடப்பட்டிருக்குது. பார்த்துடலாமா? யார் கன்னியர்கள்? ஹலோ, கன்னியர்கள் யார் பார்த்துடலாமா? உலகம் கன்னியர்கள் என்னன்னு சொல்லி வேற விதமா சொல்லும். வேதவசனம் கன்னியர்கள் யார் என்று சொல்லுதுன்னு சொல்லிட்டு மடமட பார்த்துருவோம். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2 வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 11:2. ஆண்டவர் இங்க இருக்கிற எல்லாரையும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே கன்னியர்களாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கன்னியர்கள் யார் என்று வேதத்திலிருந்து நாம் பார்த்து விடுவோம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்க மேல என் மேல என்ன வச்சிருக்கிறார்? வைராக்கியம் வச்சிருக்கிறார். ஹலோ, கணவனுக்கு மனைவி மேல என்ன இருக்கும்? வைராக்கியம் இருக்குமா இருக்காதா? மனைவிக்கு கணவன் மேல என்ன இருக்கும்? வைராக்கியம் இருக்கும். அதுதான் போட்டிருக்குது. என்னது? கன்னியர்கள் உம்மை என்ன செய்கிறார்கள்? நேசிக்கிறார்கள். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். உங்களுக்கு எனக்கு என்ன? சபையார் எல்லாருக்கும் என்னது? இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் கிறிஸ்துவை மணவாளனாகவும் அவருடைய சபையாரை மணவாட்டியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அதனால கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ ஒன்னு கன்னிகையா இருக்கணும், இல்லைன்னா என்னவா இருக்கணும்? கன்னிகைக்கு ஆப்போசிட் என்னங்க? என்ன தெரியுமா? கன்னிகையா இருக்கணும், இல்லைன்னா என்னவா இருக்கணும்? வசனம் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. கன்னிகையா இருக்கணும், இல்லைன்னா என்னவா இருக்கணும்? வேசியா இருக்கணும். ஹலோ, நீங்க ஒண்ணு கன்னிகை, இல்லைன்னா யாரு? வேசின்னு வேதவசனம் சொல்லுது, நான் சொல்லல. சரி, எங்க வேதவசனத்துல இருக்கு பாத்துறீங்களா? எடுங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 43:7 படிங்க. புரியுற மாதிரி வேணும்னா எசேக்கியேல் 23:30 படிங்க.
ஒன்னு கன்னிகை, இல்லைன்னா என்னது வேசி. யார் கன்னிகை யார் வேசின்னு பைபிள் சொல்லுதுன்னு பார்த்துடலாமா? வாசிங்க 23:30. நீ புறஜாதிகளை பின்தொடர்ந்து அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உன்னை தீட்டுப்படுத்தி கொண்ட உன் வேசித்தனத்தை நிமித்தம் இவைகள் உனக்கு செய்யப்படும். ஒன்னு சொல்லுங்க, ஒன்னு கன்னிகை. சொல்லுங்க, பேசுங்க. ஒன்று கன்னிகை, இல்லைன்னா என்னது வேசி. கன்னிகை இல்லைன்னா யாரு? வேசி. இப்போ எத்தனை பேர் கண்டுபிடிச்சீங்க வேசி யாருங்க? எசேக்கியேல் 23:30 என்ன போட்டிருக்குது? நான் சொல்லல, வேதவசனம் என்ன சொல்லுது? இயேசுவை வணங்கிட்டு நீ விக்கிரகத்தையும் வணங்கினா நீ என்ன பண்றன்னு அர்த்தம்? வேசித்தனம் பண்றன்னு அர்த்தம். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? இதுதான் கடவுள்னு சொல்லிட்டு ஒரு சொரூபத்தையோ ஒரு என்ன செய்யாத சிலையோ வைக்காதன்னு வேதவசனத்துல ஆண்டவர் சொன்னார். என்ன போட்டிருக்குது? அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் தங்களை என்ன செய்தார்கள்? தீட்டுப்படுத்தி கொண்ட உன் வேசித்தனத்தின் நிமித்தம் இவைகள் உனக்கு என்ன செய்யப்படும்? இவைகள் உனக்கு செய்யப்படும். கவனிக்கிறீங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் தான் என்ன செய்ய மாட்டான்? கெட்டு போக மாட்டான். விக்கிரகத்தை வணங்குறவன் என்ன செய்வான்? கெட்டு போவான். கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய ரட்சிப்பு உண்டு. விக்கிரகத்துக்கு பின்னால போறவங்களுக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பே கிடையாது. எங்க போட்டிருக்குது? 1 கொரிந்தியர் 10 போட்டிருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 10 14 ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யுங்க? எல்லாரும் படிங்களேன். விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யணுமா? விலகணும். அடுத்தது என்ன செய்யணும்? ஓடணும். ஹலோ, விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யணும்? விலகி என்ன செய்யணும்? விலகணும். அடுத்தது என்ன செய்யணும்? ஓடணும். விளங்குதா? அது எந்த விக்கிரகமா இருந்தாலும் சரி, இந்த பைபிள்ல யார் இருக்கிறார்? இயேசு ஒருவர் தான் இருக்கிறார். அதனால வேதத்துல 2 காரியத்துக்கு விலகி ஓட சொல்லி இருக்குது. எதுக்கெல்லாம் தெரியுமா? வேசித்தனத்துக்கு விலகி ஓடணும். அடுத்தது இதுக்கு விலகணும். விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யணும்? விலகனா மட்டும் பட்டாது, என்ன செய்யணும்? ஓடணும். கவனிக்கிறீங்களா? நான் இதுவரைக்கும் நிறைய பேய் துரத்தி இருக்கிறேன். அத்தனை பேயும் நிறைய நீ எங்க இருக்கிறேன்னு கேட்டா இந்த படத்துக்குள்ள, இந்த பொம்மைக்குள்ள, இதுக்குள்ள தான் இருக்கிறேன்னு சொல்லுது. விளங்குதா? அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. ஆண்டவர் உங்க மேல வைராக்கியம் கொண்டிருக்கிறார். கணவனுக்கு மனைவி மேல என்ன உண்டு? ஹலோ, குட் மார்னிங், குட் மார்னிங். கொஞ்சம் இங்க கவனிங்க. அதுக்கு தான் குட் மார்னிங் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. குட் மார்னிங் பிரதர், குட் மார்னிங். பக்கத்தில் இருக்கவங்களை கொஞ்சம் ஒரு தட்டி சொல்லுங்க குட் மார்னிங் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்களை தட்டுங்க, ஒரு தட்டி சொல்லுங்க. சொல்லி விஷ் பண்ணுங்க. எனக்கு சொல்லனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க, குட் மார்னிங் சொல்லுங்க. கொஞ்சம் டைம் தர்றேன் உங்களுக்கு. கமான், விஷ் பண்ணுங்க. சொல்லுங்க, குட் மார்னிங் சொல்லுங்க. ஏன்னா வந்தவொடனே டமால் நேராக வந்து உட்காந்துருப்பீங்க, குட் மார்னிங் சொல்லியிருக்க முடியாது. அதனால இப்போ சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? குட் மார்னிங் சொல்லிட்டீங்களா? இது எதுக்காகனா எல்லார் காதலையும் ஏறணும். என்ன ஏறணும்? 1 கொரிந்தியர் 10:14 ஏறணும். அதுக்காக குட் மார்னிங் சொல்ல சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. படிக்கிறீங்களா? இப்போ ஒன்று. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, எதுக்கு விலகி ஓடுங்கள்? பேசுங்க. விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யுங்கள்? அப்போ ஒன்னு கற்புள்ள கன்னிகை, இல்லைன்னா யாரு? வேசி. பேசுங்க. ஒன்னு யாரு? கற்புள்ள கன்னிகை, இல்லைன்னா யாரு? வேசி. நீங்க கற்புள்ள கன்னிகையா வேசியா? ஹலோ, கற்புள்ள கன்னிகையா நீங்க, இல்ல வேசியா? இயேசு வணங்குறவங்களா இல்ல விக்கிரகத்தை சேர்த்து வணங்குறாளா நீங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இயேசுவையும் விக்கிரகத்தையும் சேர்த்து வச்சிருந்தா, நான் சொல்லல, நீங்க என் மேல கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு கோபம் இருந்தா பைபிளை தூக்கி கிழிச்சு எரிஞ்சிருங்க. என் மேல கோபத்தை காட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன வேத வசனத்துல என்ன போட்டிருக்கு? விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யுங்கள்? விலகனா மட்டும் பத்தாது, என்ன செய்ய? ஓடுன்னு சொல்லி இருக்குது. எதுக்கு ஓடணும்? வேதத்துல 2 காரியத்துக்கு ஓட சொல்லி இருக்குது. விக்கிரக ஆராதனைக்கு, அடுத்தது இதுக்கு வேசித்தனத்திற்கு. அதனால வேசித்தனம்னா என்னங்க அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு என்னன்னு வேதம் சொல்லுகிறது என்ன வேசித்தனம்? எசேக்கியேல் 23:30 நீ உன்னை தீட்டுப்படுத்தி கொண்ட நரகலான விக்கிரகங்களால் உன் வேசித்தனத்தின் நிமித்தம். விக்கிரகத்தை வணங்குற ஆளு என்ன செய்யறாங்க? இயேசுவையும் விக்கிரகத்தை சேர்த்து வச்சிருந்தா அதுக்கு பேர் என்னது? வேசித்தனம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ஆண்டவர் உங்க மேல வைராக்கியமா இருப்பாரா இருக்க மாட்டாரா?
எங்க சகோதரிகள் சொல்லுங்க, உங்க புருஷன் உங்க மேல வைராக்கியமா இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார்ல. நீங்க வேஸ்தனம் பண்ண முடியுமா? பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்க புருஷன் என்ன செய்யறார்? உங்க மேல வைராக்கியமா இருக்கிறார். அதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல என் மேல எப்படி இருக்கிறார்? வைராக்கியமா இருக்கிறார். எங்க போட்டிருக்கு? 2 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்க மேல என் மேல என்ன வச்சிருக்கிறார்? வைராக்கியம் வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட வைராக்கியம்? கணவன் மனைவி மேல வச்சிருக்கிற வைராக்கியமாக தேவாதி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல என் மேல என்ன வைத்திருக்கிறார்? வைராக்கியம் வைத்திருக்கிறார். அந்த வைராக்கியத்தை தான் என்னன்னு சொல்லியிருக்கு உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குது? எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால் உள்ளம் அணைந்திடாதே. சொல்லுங்க எல்லாரும். தண்ணீர்களால் உள்ளம் அணைந்திடாதே, என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே. அதோட நிறுத்திடுங்க. துன்ப வனாந்தரம் யாருக்குமே வேண்டாம். விளங்குதா? யாரு மறுபடி சொல்லுங்க. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே. அங்க என்ன போட்டிருக்கு? எத்தனை வெள்ளமான தண்ணீரை ஆண்டவர் கிட்ட கொடுத்தாலும் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு என்ன செய்யாது? தனியவே தனியாது. வழங்குதா? நம்ம அந்த டுமுக்கு டப்பா பாட்டு இருக்குது, எனது அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உங்க அன்பும் உங்க ஆர்வமும் 24 மணி நேரம் கூட என்ன செய்யாது? நிக்காது. உங்க ஆண்டவர் உங்க மேல என்ன வச்சிருக்கிறார்? வைராக்கியம் வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட வைராக்கியம்? உங்களை விக்கிரகத்துக்கு ஒப்பு கொடுக்க அவரால் என்ன செய்யாது? முடியாது. அதனால பாஸ்டர் சொல்றாரு, அதனால சபையார் சொல்றாங்கலாம் கிடையாது. வேத வசனத்துல ஆண்டவர் இயேசு உங்க மேல எப்படி இருக்கிறார்? வைராக்கியமா இருக்கிறார். எப்படிப்பட்ட வைராக்கியம் வைத்திருக்கிறார்? உங்களை என்னைய அவருடைய இருதயத்திலே முத்தரித்து வைத்திருக்கிறார். யூ ஆர் சீல்ட் இன் த ஹார்ட் ஆஃப் காட். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல போட்டிருக்குது. 8ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல போட்டிருக்குது. கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? அவருடைய இருதயத்திலே உங்களை முத்தரித்து வைத்திருக்கிறார். யூ ஆர் சீல்ட் இன்சைட் த ஹார்ட் ஆஃப் த லார்ட். அது மட்டும் இல்லாமல் அங்கே யோவான் 10:28 சொல்லுகிறது, அவைகளை என் கையிலிருந்து ஒரு காலும் ஒருவனாலும் பறிக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவன்ல இருந்து ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சுயாதீனத்துபடி நீ எங்கனாலும் போலாம், எங்கனாலும் வரலாம். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கணும், அவர் கைக்குள்ளாக உங்களை யோவான் 10:28 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இந்த நித்திய ஜீவன் வேண்டான்னு சொல்லிட்டு நீ விக்கிரகத்தை பின்னால போனா நரகத்துல போய் முடிஞ்சிருவ. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் என்ன செய்வதில்லை? கெட்டு போவதில்லை. இயேசுவின் கரத்துக்குள்ளாக இருக்கிற வரையிலும் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது? கெட்டு போக முடியாது. ஆனா இயேசுவின் கரத்தை விட்டுட்டு வெளியே போனா என்னது? கேரண்டி கிடையாது. ரட்சிப்புக்கு என்ன கிடையாது? கேரண்டி கிடையாது. நீ ஆண்டவர் இயேசுவையும் விக்கிரகத்தையும் வணங்கினா உன் ரட்சிப்புக்கு என்ன இல்லை? கேரண்டி இல்லை. ஏன்னா விக்கிரகத்தை வணங்கினா பரிசுத்தாவியானவர் உன் உள்ளத்துல வரமாட்டார், போயிடுவாரு. விளங்குதா? அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குது. பார்வோனுடைய அரண்மனையில சாத்தான் கூட என்ன செய்வான்? அற்புதம் செய்வான். மோசே செய்த எல்லா அற்புதத்தையும் என்ன செய்தான்? சாத்தான் செய்தான். ஆனா பெண்களை என்ன செய்ய முடியல? சாத்தானால வர வைக்க முடியல. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? இது தேவனுடைய விரல் என்றான். விளங்குதா? பிசாசை துரத்துறதுக்கு என்ன மந்திரம் செய்யலாம், வேப்பல் அடிக்கலாம், எல்லாமே அடிக்கலாம். ஆனா இயேசுவின் நாமத்தை சொல்லி பிசாசை துரத்தினா மறுபடியும் அந்த பேய் என்ன செய்யாது? திரும்ப வராது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நேசம். விளங்குதா? எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற வைராக்கியமான நேசம் என்ன தெரியுமா? வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால் உள்ளம் அணைந்திடாதே. பாடுங்க சத்தமா. மறுபடியும் வெள்ளங்கள் தீரண்ட
தண்ணீர்களால். ரைட். ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற நேசத்துக்கு எத்தனை வெள்ளம் போன்ற தண்ணீர் கொடுத்தாலும் அவருடைய தாகம் என்ன செய்யாது, தீராது. உங்க தாகம் எப்படிங்க இருக்குது? நான் பிரசங்கம் பண்ணல, வேத வசனத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்ன, ஆண்டவர் இயேசுவை விட்டு விக்கிரகத்துக்கு பின்னால போனா அதுக்கு பேரு என்னது? வேசித்தனம். அதனால வேத வசனம் தெரியாம அங்கங்க கந்த குப்பை பிசாசு சாத்தான் பின்னால போகாதீங்க. வேத வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? சேர்ந்து, வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால். கவனிக்கிறீங்களா? ஜீவனை கொடுத்தது யாரு? இயேசுங்க. சுகந்த வாசனை யாரு? சுகந்த வாசனை யாரு? இயேசு. பிதாவுக்கு சுகந்த வாசனை யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப படிங்க மறுபடியும் அந்த உன்னத பாட்டு 1:3. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம். உமது நாமம் யாருடைய நாமம்? சொல்லுங்க. எந்த நாமத்தை சொன்னா பேய் ஓடும்? இயேசுவின் நாமத்தை சொன்னா பேய் சொல்லுது, நான் இந்த பொம்மைக்குள்ள இருக்கிறேன், படத்துக்குள்ள இருக்கிறேன்னு. பொம்மை வேணுமா, படம் வேணுமா, இயேசு வேணுமா? யாருங்க வேணும்? பொம்மை படத்தை வச்சுன்னா பேய் வருவான் உள்ள. எது வேணுமோ தெரிஞ்சுக்கிடுங்க இன்னைக்கு. ஏன்னா அங்க என்ன போட்டிருக்குது? உமது நாமம் என்னது? ஊற்றுண்ட. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அதே தான் வாசிங்க. கொஞ்சம் அடுத்தது வாசிக்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா பாடலாம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை இயேசுவின் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையல நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையல நாமம், இன்ப நாமம். அதனாலதான் ஆண்டவருடைய நேசத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால் தீராதே. சொல்லுங்க எல்லாரும். வெள்ளங்கள் எங்க அந்த நேசத்தை பத்தி போட்டிருக்குது உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல. மறுபடியும் அந்த அதுல அடுத்த பாதி வசனத்தை படிக்கலாம். 7ஆம் வசனத்துல, வெள்ளங்கள் திரண்ட தண்ணீர் வந்தாலும் உள்ள என்ன செய்யாது, அணைஞ்சி போகாதது. அடுத்த பாதி என்னது? ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும், ஆண்டவர் மேல இருக்கிற இந்த நேசத்துக்கு விரோதமா 1 கோடி இல்லை, நீ 100 கோடி கொடுத்தாலும் படிங்க, அது என்ன செய்யப்படும்? அசட்டை பண்ணப்படும். ஆண்டவருக்கு முன்னால எல்லா விக்கிரகமும் எல்லா பணமும் என்ன செய்யப்படும்? சொல்லுங்க, பேசுங்க, வசனத்தை சொல்லுங்க. அசட்டை பண்ணப்படும். ஆண்டவருக்கு முன்னால என்னது? நீங்க எத்தனை விக்கிரகமோ, நீ எத்தனை கோடி பணத்தை வச்சிருந்தாலும் என்ன செய்யப்படும்? அது அசட்டை பண்ணப்படும். அதை தான் பாட்டா சொல்லி சொல்லி மறுபடி பாடின்னு இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால். Come again. வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால். அதாவது இயேசுவையும் அவர் சிலுவையிலே செய்த புண்ணியத்தையும் கரையத்தையும் இவ்வளவு விளக்கமா விவரமா சொல்றதுக்கு எந்த சபையும் இல்லை. வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால் வெள்ளமடைந்திடாதே. வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால் இயேசுவின் மேல் சார்ந்தே. ரைட், மறுபடி படிங்க உன்னத பாட்டு. அதுதான் உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை என்னன்னு பார்த்துடலாமா? ஆகவே கன்னியர்கள் உம்மை
நேசிக்கிறார்கள். கன்னியர்கள் ஏன் ஆண்டவரை நேசிக்கிறாங்களாம்? அவர் ரொம்ப ரொம்ப இன்பமான வாசனை உள்ளவர். இயேசு என்ன வாசனை உள்ளவர்? சுகந்த வாசனை உள்ளவர். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? இயேசு சுகந்த வாசனை உள்ளவர். எங்க போட்டிருக்குது? இங்க போட்டிருக்குது. நீ சாம்பிராணி வாசனை தேடினா உனக்கு ஆண்டவர் இயேசுவின் சுகந்த வாசனை என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. எபேசியர் 5:2 படிங்க. இப்போ கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும். கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் பலி தான் என்னது? சுகந்த வாசனை. விளங்குதா? நீங்க காணிக்கையாக பலியாக செலுத்தப்பட்டது யார்? இயேசு கிறிஸ்து தான் பிதா முன்பாக எப்படி இருக்கிறார்? சுகந்த வாசனை. உங்களுக்கு சுகந்த வாசனை வேணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்காக பலியானவரேன்னு சொன்னாலே பிதாவுக்கு எப்படி இருக்குதான்? சுகந்த வாசனையா இருக்குதான். என்ன வாசனை பிதாவுக்கு நீங்க கொடுக்க போறீங்க? சாம்பிராணி கொளுத்த போறீங்களா? மெழுகுவர்த்தி கொளுத்த போறீங்களா? இல்ல, பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை எனக்காக அனுப்பி கல்வாரி சிலுவையிலே எனக்காக நொறுக்கப்பட்டு சுகந்த வாசனையாக மாறி போனவரே உமக்கு நன்றி சொல்லுவீங்களா? எல்லாரும் அந்த சுகந்த வாசனையாக இயேசுவை மகிமைப்படுத்தலாமா? டி மைனர். சுகந்த வாசனை பலியாய் தம்மை ஜீவன் தந்தார். சுகந்த வாசனை பலியாய் தம்மை ஜீவன் தந்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணித்தேன். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணித்தேன். சிலுவை மீதே உள்ளத்தை நெருக்கியே விடுவே. சரி, உள்ளத்தை நெருக்கியே விடுவே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நீங்க என்னது கன்னிகையா வேசியா? நீங்க யாருங்க? இயேசுவுக்கு கன்னிகை. விளங்குதா? நீங்க யாருக்கு? எல்லாரும் சகோதரர் கூட சொல்லுங்க. சகோதரர் கூட என்னதான்? இயேசுவுக்கு ஆண்டவரை. நீங்க விக்கிரகத்தை வணங்காம இயேசுவை மட்டும் வணங்குனீங்கன்னா நீங்க யாரு? ஆண்டவர் இயேசுக்கு நீங்களும் யாரு? கன்னிகை தான். விளங்குதா? நீங்களும் யார்? நீங்களும் தானே ஆண்டவர் இயேசுவுக்கு யாரு? கன்னியர்கள் உண்மை என்ன செய்கிறார்கள்? நேசிக்கிறார்கள். ஏன் நேசிக்கிறாங்க? கன்னியர்கள் ஏன் ஆண்டவர் நேசிக்கிறாங்க? அதுலயே வசனத்திலேயே பதில் இருக்குது. இப்ப அதை பாட்டா பாடிடலாமா? 2 1 கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் வெள்ளங்கள் திரண்ட தண்ணீர்களால் அணைந்திடாதே. அதே பாட்டுல இன்னொரு சரணம் இருக்குது. என்ன தெரியுமா சொல்லி இருக்குது? வேலியடைத்த தோட்டமீதே வந்திங்குலாவுகின்றார். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? வேலியடைத்த தோட்டமீதே. என்ன வேலி அடைக்கப்பட்ட தோட்டம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். அதனால இந்த தோட்டத்தில் ஆண்டவர் உலாவாரா இல்ல விக்கிரகத்து மத்தியில உலாவாரா? எங்கெங்க ஆண்டவர் உலாவுகிறார்? எங்க உலாவுகிறார்? வசனம் போட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 உலாவுகிறார். படிங்க.
7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே, அது இங்க இருக்குன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலாவிக் கொண்டிருக்கிறார். அதே வசனத்தை 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் கடைசியில போட்டிருக்குது. விக்கிரகத்துக்கு விலகி ஓடுங்கள், நான் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் நடுவில் நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஆண்டவர் எங்க உலாவுகிறார்? எல்லாரும் சொல்லாம மறுபடியும், வேலியடைத்த தோட்டமிதே உலாவுகின்றார். பாடுங்களே சத்தமா, வேலியடைத்த தோட்டமிதே நேசரேசுவின் மேல் சார்ந்தே. நீங்கள் தானே யாரு? கன்னியர்கள். கன்னியர்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹலோ, கன்னியர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹalleluya, glory. அங்க இப்போ மறுபடியும் அதை வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்க மேல என் மேல அவருடைய அன்பு எப்படி இருக்குது? நேச வைராக்கியம். அந்த வைராக்கியம் எத்தனை தண்ணீர் கொடுத்தாலும் என்ன செய்யாது? ஆஸ்தியே கொடுத்தாலும் அந்த தாகம் என்ன செய்யாதான்? ஆண்டவருக்கு அந்த தாகம் என்ன செய்யாது? தீராது. உங்க மேல அவர் மேல என்ன வச்சிருக்கிறார்? நேச வைராக்கியம் வைத்திருக்கிறார். உங்க மேல என் மேல என்ன வைத்திருக்கிறார்? நேச வைராக்கியம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா அந்த நேச வைராக்கியத்தை சொல்றீங்களா? கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. வெள்ளங்கள் திரண்ட தண்ணீர்களால் உள்ளமணைந்திடாதே. வெள்ளங்கள் திரண்ட தண்ணீர்களால் உள்ளமணைந்திடாதே. ரைட். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவர்கள். அந்த நேசம் என்னது? வாசனைனால நேசம். என்ன வாசனை? கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும். அதனால நீங்க ஜெபம் பண்ணும்போது இதுவரைக்கும் எப்படி ஜெபம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, இனி எப்ப ஜெபம் பண்ணாலும் யாரை கொண்டு வாங்க? வாசனை கொண்டு வாங்க. சாம்பிராணி வாசனை இல்லை. யார் வாசனை? கிறிஸ்து நமக்காக பலியான வாசனை. எப்ப ஜெபம் பண்ணாலும் என்ன சொல்லுங்க? ஆண்டவரே, எனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தபடியால் என்று சொல்லும் பொழுது பிதாவுக்கு அது எப்படி இருக்குது? சுகந்த வாசனையாக இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து எல்லா இரத்தத்தையும் சிந்தி சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக உம்மையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். விளங்குதா? ஸ்தோத்திரம் யாருக்கு? ஆண்டவர் இயேசுவுக்கு. ஹalleluya. அதான் நம்ம என்ன பண்ணோம்? நீங்கள் கர்த்தர் உங்களை என்ன எப்படி வச்சிருக்கிறார்? வேலி அடைத்த தோட்டமாய் அவர் வந்து உலாவுகிற தோட்டமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் இயேசு உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துல வந்து உலாவுகிற தோட்டமா உங்க இருதயம் இருக்குதா? உங்க பாவத்தினால ஆண்டவர் உங்களை விட்டு போயிடுவார்னு நினைக்காதீங்க. உங்க பாவத்தை அவருடைய ரத்தத்தினால சுத்திகரித்தபடியால் உங்கள் உள்ளத்துல தான் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. எல்லாரும் சொல்லாமா? வேலி அடைத்த தோட்டமிதே வந்திங்குலாவுகின்றார். வேலி அடைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நேசத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நேசம் யாத்திராகம புஸ்தகத்தில் இருக்க. எடுத்து படிக்கிறீங்களா? அந்த வாசனை யாத்திராகமம் 29:18.
இன்னொருத்தர் லேவியராகமம் 2:12 எடுத்து வச்சுக்கிடுங்க. யாத்திராகமம் 29:18. ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக, இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலினா சர்வாங்க எரிக்கப்பட்ட பலி. இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? செலுத்தும் தகன பலியுமாய் இருக்கும். எது சுகந்த வாசனை? பிசாசுக்கு ஆண்டவர் பிதாவாகிய தேவனுக்கு எது சுகந்த வாசனை? உங்க பாவம் இல்ல. உங்க பாவத்தை என்ன செய்ய முடியாது? பிதாவாகிய தேவன் என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எந்த இருதயத்திலையும் பிதாவானவர் உங்க பாவத்தை பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க பிறந்ததிலிருந்து உங்கள் கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா பாவத்தையும் ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சிருக்கிறார்? மன்னித்து வாழ்வு கொடுத்திருக்கிறார். இந்த மன்னித்து வாழ்வு கொடுத்தவரை விட்டுட்டு இந்த ஆண்டவர் இயேசு வாண்டான்னுட்டு நீ விக்கிரகத்து பின்னால போனால் அங்க என்ன சொல்லியிருக்குது தெரியுமா? ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு 1 கொரிந்தியர் 10:14 விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யுங்கள்? விலகி ஓடுங்கள். வேத வசனம் ஓட சொல்லும் போது என்ன செய்யணும்? ஓடணும். நிக்க சொல்லும் போது என்ன செய்யணும்? நிக்கணும். எங்க ஓட சொல்லுது? விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யணும்? நான் பெரிய பரிசுத்தவான், நான் வெள்ளையும் சொல்லையும் போட்டிருக்கேன், நான் தான் பைபிள்ல பெரிய புலி, அதனால நான் தைரியமா எல்லாத்துலயும் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேசித்தனம் பண்ற இடத்துலயும் விக்கிரக ஆராதனை கிட்டே நீ என்ன செய்ய முடியாது? நிக்க ஓடுன்னு சொல்லுது வேத வசனம். என்ன சொல்லுது? ஓடு. நீ சாராய கடை முன்னால போய் நின்று நான் தண்ணி குடிக்க, தண்ணி தாங்க எடுத்தது எங்க போறேன்? தண்ணி தாங்க எடுக்கிறது எங்க போய் நிக்கிறாங்க? சாராய கடை முன்னால போய் நின்று நான் தண்ணி தான் கொடுக்குறேன்னா எந்த வாசனை மேல வரும்? சுகந்த வாசனை வருமா? சாராய வாசனை வருமா? என்ன வாசனைங்க வரும்? உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன வாசனை கொடுத்திருக்கிறார்? சுகந்த வாசனை. டி மைனர் கொடுங்க. சுகந்த வாசனை. சுகந்த வாசனை பலியாய் தம்மை வந்து ஜீவன் தந்தார். சுகந்த வாசனை பலியாய் தம்மை வந்து ஜீவன் தந்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே. இங்க பாரு, இங்க என்ன பார்த்து வாசி, கொஞ்சம் சத்தம் கம்மி பண்ணு. என்மில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணித்தேன். சிலுவை மீதே தொங்கிய இயேசு அன்பு கொண்டார். சிலுவை மீதே லேவியராகமம் 2:12. முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து, காணிக்கை யாரு? இயேசு கிறிஸ்து. பலி யாருங்க? இயேசு கிறிஸ்து. முதற்கனிகளை காணிக்கைகளாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம். ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது. அதுல அடுத்த பக்கத்தை எடுத்து 3ஆம் அதிகாரம் 16 படிங்க. ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் அவைகளை தகனிக்க கடவன். இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம், கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது. அப்ப சுகந்த வாசனை யாரு? நமக்காக பலியாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தம் நமக்கு பிதா முன்பாக சுகந்த வாசனையாக. உங்களை என்னையும் பிதாவானவர் பார்க்கும்போது உங்க பாவத்தை பார்க்கல. என்ன பார்க்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து செய்த புண்ணியமான கிரியைகளைத்தான் என்ன செய்கிறார்? எவ்வளவு அழகாக பரிபூர்ணமாக உங்களை சுத்திகரித்திருக்கிறார் என்பதைத்தான் என்ன செய்கிறார்? பிதாவானவர் காண்கிறார். அதனால பழைய ஏற்பாடை படிக்கும் போது நரகலாகன விக்கிரகங்கள் இதெல்லாம் படிச்சா அதுக்கு பேர் என்னது? வேசித்தனம் என்று எசேக்கியேல் 23:30 முதல்ல என்ன பார்த்தோம்? கன்னியர்கள் உம்மை என்ன செய்கிறார்கள்? நேசிக்கிறார்கள். நம்பர் 1. ரெண்டாவது என்ன தெரியுமா? சுகந்த வாசனை என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல என்னது? கன்னியர்கள் உம்மை என்ன செய்கிறார்கள்? நேசிக்கிறார்கள். அடுத்தது
என்னது? உமது வாசனை இன்பமுள்ளவைகள், ஆகையால் கன்னியர்களும் என்ன செய்கிறார்கள்? நேசிக்கிறார்கள். எந்த வாசனை இன்பம் உள்ளது? எனக்காக பலியான இயேசு கிறிஸ்துவின் வாசனை ரொம்ப ரொம்ப இன்பமா இருக்கிறதுனால நான் என்ன செய்யறது இல்லை, கர்த்தரை விட்டு நான் வேற எந்த தெய்வத்தையும் என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது இல்லை. கர்த்தரையும் வேறே தெய்வத்தையும் வணங்கினால் அதுக்கு பேர் என்னது? வேசித்தனம் என்று எசேக்கியேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுது. பிரதர் கிறிஸ்டோபர், நீங்க கன்னிகையா? இயேசு வணங்குனீங்கன்னா நீங்க யாரு? இயேசுவை மட்டும்தான் வணங்குனா நீங்க யாரு? கன்னிகை. விளங்குதா? அதுக்கு மேல வேத வசனத்தை தான் நான் சொல்ல முடியுமே தவிர நீங்க என்ன செய்யறீங்க செய்யலன்றத நான் சொல்லல. விளங்குதா? வேத வசனத்துல ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்படியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்க என்ன செஞ்சீங்க செய்யலன்றத உங்களை குற்ற உணர்வுக்குள்ளாக கொண்டு வரும்படியாக நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணல. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்யறதில்ல. யோவான் 3:17 ஆண்டவர் சொன்னார், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதனால உங்க மேல என் மேல என்ன வாசனை இருக்குது? ஹலோ, பர்ஃபியூம். டெய்லி காலையில பர்ஃபியூம் அடிக்கணும். என்ன பர்ஃபியூம் அடிக்கணும்? இயேசு கிறிஸ்து நமக்காக பலியான சுகந்த வாசனையான பர்ஃபியூம் எடுத்து என்ன செய்யணும்? உங்க மேல என் மேல அடிக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு விக்கிரகத்தை பார்த்து நீ தலை வணங்கின என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் என்னது? வேசித்தனம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நான் யாரு? கன்னியர்கள். நீங்கள் நான் யாருங்க? இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற யாவரும் யாரு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவை மட்டும் வணங்குகிறவர்கள் யார்? பேசுங்க. இயேசு கிறிஸ்துவை மட்டுமே வணங்குகிறவர்கள் யாரு? கன்னியர்கள். மற்றவங்க யாரு? வேசின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது, நான் சொல்லல. எல்லாரும் சேர்ந்து அதை ஒரு பாட்டா பாடிடலாமா? மறுபடி பாடலாம் எல்லாரும் சேர்ந்து. கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. வெள்ளங்கள் திரண்ட கண்ணீர்களால் உள்ளமனைந்திடாதே. வெள்ளங்கள் திரண்ட கண்ணீர்களால் அதாவது நீ ஆண்டவர் மேல அன்பு கூறுன்னு அன்பு கூறுவதை பத்தி சொல்றதுக்கு நான் இங்க நினைக்கல. வேதம் என்ன சொல்லுது? அவர் நமக்கு என்ன செய்தார்? அவருடைய நேசம் மரணத்தை காட்டிலும் வலியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேசம் என்னது? மரணத்தை காட்டிலும் வலியது. திரளான வெள்ளங்கள் இந்த தாகத்தை என்ன செய்யாது? தணிக்காது. என்னது? ஆண்டவருக்கு உங்க மேல என் மேல என்ன இருக்குது? நேச தாகம் இருக்கிறது. ஆண்டவருக்கு உங்க மேல என் மேல என்ன இருக்குது? அன்பு பைத்தியம் இருக்குது. தெரியுதா? நீங்க அனுபவிக்கிறீங்களோ இல்லையோ அவருடைய அன்பு என்ன செய்யறது இல்லை, ஒரு நாள் என்ன செய்யறது இல்லை, மாற போகிறதே கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். யாருடைய அன்பு மாறாது? இயேசுவின் அன்பு என்ன செய்யாது? மாறவே மாறாது. டி மைனர் கொடுக்கறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஆவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. ஆவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவின் தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா.
கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு என்ன சொல்லுதுன்னு படிச்சிட்டீங்களா? 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை, அப்போ விளங்கிச்சா? நம்ம எல்லாரும் சபையாராக கன்னியர்களாக இயேசுவை ஏன் நேசிக்கிறோம்? அவர் பிதாவுக்கு முன்பாக சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக கன்னியர்களாக நாம் கர்த்தரை என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பை நீங்கள் பார்க்கிறீர்கள்? உங்க அன்பு பெருசா, ஆண்டவர் அன்பு பெருசா? யாருடைய அன்புங்க பெருசு? அதனாலதான் நம்ம பாடினோம், பாவி என்றுன்னை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? தள்ள மாட்டார் சொல்லிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடினோம். க்ளோரி. சரி, இப்போ அந்த மகிமையின் சுகந்த வாசனை மறுபடியும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னால எல்லாரும் எழுப்பின்னு ஒரு பாட்டை பாடி கர்த்தர் காணி கொடுத்துட்டு தொடர்ந்து செய்திக்கு போகலாம். அதே பாட்டை பாட்டீங்களா? இல்ல, என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே. ஏசிய புக் இருக்கும் பாருங்க, அதுல இருக்கு பாருங்க. லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா. லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா. பூரண ரூப சௌந்தர்யமே பிறந்த இறைவா. பூரண ரூப சௌந்தர்யமே இறைவா. இயேசுவின் மேல் சார்ந்தே இங்க கவனிச்சு வாசி. நான் நிறுத்திட்டேன், வாசனை இருக்க. கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. கன்னியர்கள் பரிமளமே. இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் இழுத்து கொண்டார். இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் இழுத்து கொண்டார். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே கொடி மேல் பரங்கோங்க நேச பிரசன்னம் வந்திரங்க. கொடி மேல் பரங்கோங்க நேச
உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. உள்ளமணிந்திடாதே. என்ன செய்யுங்க, இதே பாட்டே என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே நிறுத்திட்டு ஒவ்வொரு சரணமா அடுத்த மாத்தி பாடுங்க. சரியா? நான் இவ்வளவு நேரம் நின்றுட்டேன், எனக்கு ரெஸ்ட் கொடுக்காம நீங்க நிக்க வச்சிட்டீங்க, என்ன பாட்டு தெரியாம. பாடுங்க இப்போ மறுபடியும். லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா. சாரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா. ஜெயமே சிறந்த இறைவா, ஈஸ்வரின் மேல் சார்ந்தே. நில்லுங்க. என் நேசர் இயேசு அந்த பாடுறாங்க பாருங்க. நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தேன்னு சொல்லிட்டு அடுத்த சரணம் பாடுங்க. துன்ப வனாந்தரத்தில் வேண்டாம், நிறுத்துங்க துன்பத்தை, முதல்ல பாடுங்க இப்போ. கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. நேசிக்கும் தேவா கர்த்தரின் சத்தம். வெள்ளையின் பின்னே ஓடி வந்தோம், என்னையும் இழுத்து கொண்டார். இயேசுவின் பின்னே ஓடி வந்தோம், இழுத்து கொண்டார். கத்துது சத்தம் கேட்கலையா? உள்ள கத்துது, கஞ்சின்னு கத்துத கேட்கலையாங்க? என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட வாழ்வடைவே. சாரி, நேச கொடி மேல் பறந்தோங்க, நேச பிரசன்னம் வந்திரங்க. நேச கொடி மேல் பறந்தோங்க, நேச பிரசன் வந்திரங்க. கிளி மரத்தில் கீழடைந்தே ஆறுதலே, கீழடைந்தே ஆறுதலே. இயேசுவின் மேல் சார்ந்தே நித்திரையே செய்திடும் ராவில் நித்தமின் ஆத்மா நல்விழிப்பே. நித்திரையே செய்திடும் ராவில் நித்தமின் ஆத்மா நல்விழிப்பே. என் கதவருகே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். இயேசுவை நேசிக்கிறேன். நேசத்தழல் இயேசுவின் அன்பே போல் வலிதே. நேசத்தழல் இயேசுவின் அன்பே நேச மரணம் போல் வலிதே. வெள்ளங்கள் திரண்ட தண்ணீர்களால் தூபஸ்தம்பம் போலவே எழும்பி தேவகுமாரன் வந்திடுவார். போலவே எழும்பி தேவகுமாரன் வந்திடுவார்.
அங்கினதாவின் ரதம் போல இயேசுவின் மேல் சார்ந்தே. நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து. நேசருடைய அன்பை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, நேசருடைய அன்பு. சொல்லுங்க, யாருடைய அன்பு? உங்களுக்கு நேசர் யாருங்க? உங்களை ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியமா உங்க மேல பிரியம் வச்சிருக்கிறார். அவருடைய நேசத்துக்கு என்ன கிடையாது, அளவே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த பாட்டு தலை கொடுங்க. அந்த பாட்டு புத்தகத்துல அந்த கடைசி சரணத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? நேசத்தழல் இயேசுவின் அன்பே நேசம. எப்பா கொஞ்சம் சத்த கம்மியா வாசி, இத்தனை தடவை சொல்றது உண்டு. நேசத்தழல் இயேசுவின் அன்பே நேசமரணம் போல் வலிதே. நேசத்தழல் இயேசுவின் அன்பே நேசமரணம் போல் வலிதே. உள்ளங்கள் திரண்ட கண்ணீர்களால் உள்ளமனை நீடாதே. வெள்ளங்கள் திரண்ட கண்ணீர்களால் எத்தனை வெள்ளம் போல தண்ணீரை கொடுத்தாலும் ஆண்டவர் உங்க மேல என் மேல வச்சிருக்கிற நேசத்தின் அன்பு என்ன செய்யாது, குறைந்தே போகாது. இங்க என்ன போட்டிருக்குது? அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. அப்படி உமது நேசம் 2ஆம் வசனத்தை படிக்கிறேனா? அது முக்கியம். உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. எல்லாரும் சேர்ந்து படிக்கிறீங்களா? உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும். முதல்ல என்ன, நேசத்தை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க? எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் தாகம் என்ன செய்யாது. நேசம் என்ற தாகம், ஆண்டவர் இயேசு உங்க மேல வச்சிருக்கிற நேசம் என்ற தாகம் என்ன செய்யாது, தீரவே தீராது. அவர் அந்த நேசத்தை எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு கன்னிகைகளாக கிறிஸ்தினும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டபடியால் வைராக்கிய வாஞ்சையுள்ளவராக எபேசியர் நாம் பார்த்தது போல அவர் தம்முடைய இருதயத்திலே உங்களை என்ன செய்து வைத்திருக்கிறார், முத்தரித்து வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய நேசத்திற்கு என்ன கிடையாது, அளவே கிடையாது. அதை தான் என்ன போட்டிருக்கு தெரியுமா? அந்த பாட்டில் நல்லா எழுதியிருக்கிறாங்க. நேசத்தழல் இயேசுவின் அன்பு நேசம் மரணத்தை காட்டிலும் வலியது. நேசம் என்னது? இங்க என்ன பார்த்தோம்? முதல்ல என்ன பார்த்தோம்? கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஏன் கன்னியர்கள் நேசிக்கிறார்கள்? உம்மிடத்தில் இருக்கிற சுகந்த வாசனை நிமித்தமாக கன்னியர்கள் என்ன செய்கிறார்கள், நேசிக்கிறார்கள். நம்பர் 1. அப்போ சுகந்த வாசனை என்ன? இயேசு நமக்காக பலியானது தான் என்னது, பிதாவுக்கு சுகந்த வாசனை. அந்த சுகந்த வாசனையினாலே கன்னியர்களும் என்ன செய்கிறார்கள், நேசிக்கிறார்கள். நீங்கள் தானே ஆண்டவருக்கு முன்னால யாரு? இயேசுவை தவிர விக்கிரகத்தை வணங்காத ஆளுங்க எல்லாருமே யாரு? கன்னிகைகள் என்று இந்த வேத புஸ்தகம் சொல்லுது. அதாவது விக்கிரகத்தை வணங்காம இயேசுவை மட்டும் வணங்குறவங்களுக்கு பேர் என்னது? கன்னிகைகள், கன்னியர்கள். இந்த வேத வசனம் அவர்களை கன்னியர்கள் என்று சொல்லுகிறது. அதனாலதான் என்ன பண்ணோம்? கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் இழுத்து கொண்டார். இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் இழுத்து கொண்டார். 4ஆம் வசனம் படிங்க. என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்ன என்ன செய்வோம், ஓடி வருவோம். அடுத்தது கவனிங்களேன். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார்.
நீங்களும் நானும் யாருடைய அறைகள்ல இருக்கிறோம்? யாருடைய அறைக்குள்ளாக இருக்கிறோம்? ஹலோ, கவனிக்கிறீங்களா? எந்த அறைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க? விக்கிரகத்து அறைக்குள்ளே இல்ல இயேசுவின் அறைக்குள்ள இருக்கிறீங்களா? எந்த அறைக்குள்ள இருக்கிறீங்க சொல்லுங்க. ராஜா என்னை தமது அறைகளில் என்ன செய்தார்? அழைத்து கொண்டு வந்தார். ஆண்டவர் தம்முடைய அறைக்குள்ளே உங்களை என்ன செய்தார்? அழைத்து கொண்டு வந்து விட்டாரா? இல்ல இனிமேதான் போறீங்களா? நீங்க ஆண்டவருடைய அறையில் இருக்கிறீங்கன்றதுக்கு ஒரு வசனம் இருக்குது. கொலோசியர் 1:13 போட்டிருக்கு பாருங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம என்ன செய்து விட்டார்? உட்படுத்தி விட்டார். உங்களை என்ன எங்கிருந்து இழுத்துட்டாரு? இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உங்களை என்ன செய்து விட்டார்? உட்படுத்தி விட்டார். நம்மை தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தி விட்டார். அந்த நேச வைராக்கியம் என்ன செய்தது? சாத்தான் பாவத்தில் பிறந்து பாவத்திலே மரித்து பாதாளத்துக்கு நரகத்துக்கு இழுத்துட்டு போறதுக்கு ஆதாம் மூலமா கிரியை செஞ்சான். ஆனா ரெண்டாவது ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? அதை மேற்கொண்டு உயிரோடு எழுந்து விட்டார். உயிரோடு எழுந்து உங்க மேல என் மேல வைத்த நேசத்தின் அளவை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திரளான தண்ணீர்கள் இந்த நேசத்தை என்ன செய்ய முடியாது? அவிக்க முடியாது. நேசத்தை என்ன செய்யாது? அவிக்க முடியாதுன்னா அர்த்தம் என்னன்னா, எவ்வளவு பெரிய தாகம் வந்து எவ்வளவு பெரிய வெள்ளங்கள் தண்ணீர் கொடுத்தாலும் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற நேசத்தை என்ன செய்ய முடியாது? குறைக்கவே முடியாது. அடுத்தது ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கு வேத வசனத்துல? திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசம் என்னது? இன்பமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? திராட்சரசமும் என்னது? இன்பம் உண்டு. அந்த திராட்சரசத்திலும் இன்பம் யாரு? திராட்சரசம் புரியலையா உங்களுக்கு? மதுபானங்க. மதுபானத்திலும் என்ன இருக்குது? இன்பம் இருக்குது. அந்த மதுபானத்தை காட்டிலும் இன்பம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவருடைய நேசம் இன்பமானது என்று வேதம் சொல்லுகிறது. விளங்குதா? நான் நீ மதுபானம் குடிக்காத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு நான் சொல்லல. அதுக்கு பதில் நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? அவருடைய நேசம் என்ன என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ விக்கிரகத்தை வணங்காத, குடிக்காத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? அவர் உண்மையில் வைத்த நேசம், அந்த நேசத்தின் சுகந்த வாசனை என்ன? நமக்காக கிறிஸ்து சகல இரத்தத்தையும் சிந்தி நமக்காக பலியாகி ஜீவனை கொடுத்தாரே, அந்த நேசத்தின் அன்பை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ அந்த திராட்சை ரசத்தை பற்றி வேதத்துல ஒரு சில வசனங்கள் சொல்லி இருக்குது. மடமட படிச்சிடுறீங்களா? எடுங்க, நிறைய வசனம் நீதிமொழிகள்லயே இருக்குது. நீதிமொழிகள் 23:30 படிங்க. நீதிமொழிகள் 23:30 படிங்க மறுபடி. மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும், ஹலோ, பைபிள்ல சாராயம் கூட இருக்குதுங்க. கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. 23:30 படிக்கிறீங்களா? 23:39 படிங்களேன். மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் எப்படி தோன்றுமாய்? பளபளப்பாய் தோன்றும் போது. ஹலோ, மதுபானம் கவனிக்கிறீங்களா? இவ்வளவு நேரம் இயேசுவை பத்தி சொன்னேன். வேதத்துல மதுபானத்தை பத்தி சொல்லி இருக்குது, சொல்லிடுறேன். மதுபானம் எப்படி இருக்குமா? பாத்திரத்துல பார்த்தா எப்படி இருக்குமா? பளபளப்பா இருக்குமா? நீங்க பார்த்துருக்கிறீங்கல்ல? நான் பார்த்ததில்லை, தெரியாது எனக்கு. எனக்கு நேசரை பத்தி தான் தெரியும், நான் பார்த்ததில்லை. வேதம் சொல்லுது பாத்திரத்துல எப்படி இருக்குமா? பளபளப்பா இருக்கும்போது நீ அதை என்ன செய்யாதே? பாராதே. அது எப்படி இறங்குமா? அது மடமட இறங்காதான். அது நான் பார்த்துருக்கிறேன். இந்த ஒரு சில ஹோட்டலுக்குள்ள ஆஸ்திரேலியாவில் போயிருந்தப்போ ஒரு தடவை ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாவனும் குடிக்கிறான். குடிக்கிறது எப்படி வச்சு குடிக்கிறான்? மடக்குன்னு குடிக்கல, வச்சுட்டு ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வோம்? அதான் அந்த வசனம் போட்டிருக்கு பாருங்க. அது எப்படி? அது என்ன செய்யுமா? அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும். ஹலோ, மதுபானம் எப்படி இறங்கும்? மெதுவா இறங்கும். ஆனா அது என்ன செய்யும்? பாம்பை போல கடிக்கும். என்ன? விரியனை போல தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும். கவனிக்கிறீங்களா? நீ கன்னிகையா இருக்க மாட்ட. சாராயம் குடிச்சுன்னா என்ன செய்வேன்? உன் மனைவி விட்டுட்டு நீ வேற ஆளை பார்ப்ப. அங்க போட்டிருக்க வசனம், உன் கண்கள் பரஸ்திரியை நோக்கும். உன் உள்ளம் என்னவா? தாறுமாறானவைகளை பேசும்.
அதனால அந்த ஆள் குடிச்சிட்டு இப்படி இப்படி பேசுறாருன்னு என்கிட்ட நீங்க சொல்லவே வேண்டாம், இங்கேயே போட்டிருக்குது. நீ குடிச்சினா என்ன பண்ணுவ? ஒழுங்கா பேச மாட்டா, என்ன செய்வ? தாறுமாறாதான் என்ன செய்வ? பேசுவ. அப்புறம் அப்புறம் நீ எப்படி இருப்பியா? நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலவும் பாய்மரத்திலே படுத்திருக்கிறவனை போலவும் இருப்பாய். சரி, என்னை அடித்தார்கள். குடிக்கிறவன் சொல்லுவானா, என்னை அடிச்சாங்க, எனக்கு நோகவில்லை. அதனால இந்த குடிச்சிருக்கிறவன் வந்தானா முத்து முத்துன்னு முத்துங்க, அவனுக்கு என்ன செய்யாதான்? நோகாதுன்னு வசனம் சொல்லுது. என்னை அறைந்தார்கள். அதனால என்ன செய்யுங்க, அவனா குடிச்சிட்டு வந்தாலும் சரியான அறை விடுங்க. அரைஞ்சாலும் என்ன செய்யாது, அவனுக்கு தெரியாது. படிங்க. நான் அதை பின்தொடர்ந்தும் எப்பொழுது தேட, அதான் மறுபடியும், அதாவது இவ்வளவு அறை வாங்கி அடி வாங்கியும் தூங்கி எந்திரிச்சா மறுபடியும் அந்த சாராயத்தை எப்போ குடிக்கலான்னு தேடுவானா? போட்டிருக்கு பாருங்க. அப்படிதானாங்க. தூங்கி முடிச்சு இங்க ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், சபை முடிச்சு 1 மணிக்கு அப்புறம் இங்க வந்துட்டு ஒருத்தர் சொன்னார், எனக்கு 70,000 ரூபாய் சம்பளங்க, 70,000 ரூபாயை நான் குடிச்சியே நான் அழிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் மட்டும் குடிக்கல, என் கூட இன்னொரு பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரையும் குடிக்க வச்சு அந்த ஆள் குடினாலே செத்தே போனார் அப்படின்னாரு. இங்க வந்தார் ஒருத்தர், நான் கூப்பிட்டு உட்கார வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு பேசினேன். அவர் சொன்னார், என்னை விடுதலையாக்க, என்ன செய்ய விடுதலையாக்க, என்ன விடுதலையாக்கினார். உன்னை விடுதலையாக்க என்னால முடியாது. அப்போ இங்க பக்கத்துல இருந்த பிரதர் சொன்னார், என்ன சொன்னாரு, நான் என்ன இயேசுவுக்கு கொடுத்துட்டேன், அதை போல நீ உன்னை என்ன செய்ய இயேசுவுக்கு கொடுத்துட்டீங்கன்னா சாராயம் உன்னை விட்டு என்ன செஞ்சிடும், தானா போயிடும். அப்படிதானா? நீங்க என்ன செஞ்சீங்க இயேசுக்கு? இவர் தான் சொன்னாரு, நான் என்ன யாருக்கு கொடுத்துட்டேன்? சாராயத்துக்கு என்ன கொடுத்தது போல யாருக்கு கொடுத்துட்டேன்? என்ன இயேசுவுக்கு. நீங்க கன்னிகையா இருந்தீங்கன்னா எந்த நேசத்தை பார்ப்பீங்க? அவர் கிறிஸ்து உங்கள் மேல் வைத்த நேசத்தை பார்க்கிறவர்களுக்கு உலகத்தின் மேல், சாராயத்தின் மேல், திராட்சை ரசத்தின் மேல் என்ன செய்யாது, இன்பம் வராது. என்ன வேதம் என்ன சொல்லுது? இப்ப படிங்க, உன்னத பாட்டு 1:2. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது, உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். சரி, அடுத்தது படிக்கிறீங்களா? மறுபடியும் அந்த மடமட அந்த மதுபானத்தை பத்தி வேதத்துல வசனத்தை படிச்சு முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போலாம். ஏசாயா 56:12 படிங்க. வாருங்கள், திராட்சை ரசத்தை கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம், நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும்னு சொல்வார்கள் என்பார்கள். குடிக்கிறவன் சொல்லுவானா, நாளைக்கு குடிச்சா இதை விட ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும்னு சொல்லுவானா? யாரு? குடிக்கிறவன் சொல்லுவானா? அடுத்தது மறுபடியும் நீதிமொழிகள் 20:1 படிங்க. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. இப்ப நீதிமொழிகள் 20:1 படிங்க. திராட்சை ரசம் என்ன செய்யும்? பரியாசம் பண்ணும். நீ திராட்சை ரசத்தை குடிச்சினா என்ன செய்வ? எல்லாரையும் கேலி பண்ணுவ, பரியாசம் பண்ணுவ. திராட்சை ரசம் என்ன செய்யும்? பரியாசம் பண்ணும். மதுபானம் என்ன செய்யும்? அமளி பண்ணும். அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்லனா யாரு? அதனால் மயங்குகிற எல்லாரும் ஒவ்வொருவனும் யாரு? முட்டாள்னு பைபிள் சொல்லுது. அந்த மதுபானத்தினால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. மதுபானத்தினால் மயங்குகிற எல்லாரும் முட்டாள். அடுத்தது 23:20 நீதிமொழிகள் 23:20 படிங்க. கவனிக்கிறீங்களா? மதுபான பிரியரையும், ஹலோ கவனிங்க, அடுத்த ரொம்ப முக்கியம். மதுபானம் மட்டும் இல்ல, அடுத்தது என்னது? இந்த மாம்ச பெருந்தீனிக்காரன் என்னத்தை கொடுத்தாலும் என்ன செய்யறது? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவர் நீ என்ன செய்வாய்? நீ முன்னாலையும் பின்னாலையும் பெருகுவாயின்னு போடல. என்ன சொன்னாரு? வலது புறமும் இடது புறமும் இடங்கொண்டு என்ன செய்வாய்? பெருகுவாய். முன்னால பெருகுவாய்னா என்ன அர்த்தம்? வயிறு பெருகிறது. விளங்குதா? யாரும் சேராதான்னு ஆண்டவர் சொன்னாரு. குடிக்கிறவனையும் சேரக்கூடாது. அடுத்தது என்னது? இந்த நிறைய சாப்பிடுறான் பாருங்க,
எப்ப பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், அந்த ஆளு என்ன செய்யக்கூடாது? சேராதே. வேதவசனம் சொல்லுது, மதுபான பிரியனையும் மாம்ச பெருந்தீனிக்காரனையும். மாம்ச பெருந்தீனிக்காரன் வெறும் பெருந்தீனிக்காரன் இல்லை, எதை எப்ப பாரு மாட்டுக்கறி, அந்த கறி, இந்த கறின்னு கறியப்பா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க, அவங்க கூட என்ன செய்யாத, சேராதேன்னு இங்க சொல்லுது வேதவசனம். மதுபானம் குடிக்கிறவங்க கிட்ட மட்டும் சேராம இருந்தா பத்தாது, இந்த ஆள் கூட போனா நிறைய சாப்பாடு கிடைக்கும், போகாத. அந்த ஆள் கூட என்ன செய்யாத, போகாத. நான் ஒரு தடவை இந்த நீதிமொழிகள் 23 போட்டிருக்குது, மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. 3ஆம் வசனமோ 4ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு தெரியுமா? நீ போஜன பிரியனாய் இருந்தால். டொரண்டோல ஒரு வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க, வயிறு எனக்கு நிரம்பி போச்சு, வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் உடனே சொன்னேன், ஆண்டவர் கத்தியை வைக்க சொன்னாரு அப்படின்னு. எங்க கத்தியை வைக்க சொன்னாரு? நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே என்ன வை, கத்தியை வை அப்படின்னாரு. நான் உடனே நிறைய சாப்பாடு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், நிறைய சாப்பாடு வைக்காதீங்க, ஒரு கத்தியை கொடுங்கன்னு கேட்டேன். என்னத்து கத்தி கேட்குறீங்கன்னாரு. நான் சொன்னேன், ரொம்ப சாப்பிட்டா என்ன செய்யணும், தொண்டையில கத்தியை வைன்னு ஆண்டவர் சொன்னாரு, அதனால கத்தியை வைக்க போறேன் அப்படின்னு. உடனே அவங்களுக்கு பயமாயி போச்சு. அடடா, கத்தியை கொண்டு வந்து என் வீட்டுக்குள்ள வந்து நீ வச்சேன்னா எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஜெயிலுக்கு எங்களை அனுப்பிடுவாங்க அப்படின்னு. அதனால அந்த அந்த பிரதர் இப்ப கூட என்ன எங்க பார்த்தாலும் தொண்டையில கத்தி அப்படிம்பாரு. அதை மட்டும் அவர் மறக்கல. எதை மறந்தாலும் மறக்கலனாலும் இப்ப நான் அவருக்கு போன் பண்ணா கூட, டொரண்டோல கனடால இருக்கிறவர் உடனே ஹலோ பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னா உடனே என்ன சொல்லுவார் தெரியுமா? தொண்டையில கத்தி அப்படிம்பார். அதனால வேத வசனத்தை அவ்வளவு தூரத்துக்கு ஞாபகமா வச்சிருந்தா நல்லது. என்னது? மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரனையும் சேராதே. அதுக்கு அடுத்தது, நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையில என்ன செய், கத்தியை வையின் போட்டிருக்கு. நீதிமொழிகள் 23 தான் இருக்கு. 23:8 இந்த படிக்கிறாங்க பாருங்க. நீ போஜன பிரியனாய் இருந்தால், அதனால நிறைய சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் இனிமேல் என்ன கேட்கணும், யார் வீட்டிலேயே வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா முதல்ல கத்தியை கொடுன்னு கேட்கணும். நீ சோறு பிரியனாய் இருந்தால், சோறு பிரியன் இல்லை, என்னது போஜன பிரியனாய் இருந்தால் என்ன செய், தொண்டையில என்ன வை, கத்தி. அதனால பாஸ்டர் சொன்னார்னு யாரா போய் கத்தியை வெட்டிக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாதீங்க, பாஸ்டர் தான் சொன்னார் அப்படின்ட்டு. நான் சொல்லல, வசனத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், விளங்குதா? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் இதை சொல்லணும்னா, நம்ம ஊர்ல இந்த பிரச்சனை இல்லை, வெளிநாட்டில் இதை மாதிரி பிரசங்கம் பண்ணி எவனா போய் பண்ணிட்டான்னு வச்சுக்கிட்டுங்க, ரிப்போர்ட் கொடுத்தானா அந்த பாஸ்டர் எல்லாரையும் மொத்தமாக பிடிச்சி உள்ள வச்சிருவான். ஏன்னா நீ ஏன் இப்படி பிரசங்கம் பண்ணேன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சும்மா இல்லாமல் பிரசங்கம் மட்டும் இல்லை, ரெக்கார்டிங் வேற நடந்துகிட்டு இருக்குது. நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே என்னவை, கத்தி. அதனால என்ன செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்குது. சரி, அதனால என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றது நம்ம பிரசங்கம் இல்லை. இன்றைக்கு நேசத்தை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நேசம் என்னது? திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசம் இன்பமானது. உன்னத பாட்டு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. இப்போ சரி, இப்போ நெகட்டிவ் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துடலாமா? பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். 5:18 எபேசியர் 5:18. இதெல்லாம் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணுமே. நான் மனப்பாடமா படிச்சு வச்சிருக்கேன். நீங்க வசனத்தை எடுக்கிறதுக்காக வெயிட் பண்றேன். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? எபேசியர் 5:18. உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் வசனத்தை படிக்க வைங்க. என்ன செய்யுங்க? வசனத்தை படிக்க வைங்க, சத்தமா படிக்க வைங்க. சும்மா உட்காந்து முணுமுணுத்து படிச்சாங்கன்னா தூங்கிடுவாங்க. வசனத்தை என்ன செய்யணும்? சத்தமா படிக்கணும். 5:18 மறுபடி படிங்க. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், அதுக்கு பதில் என்ன செய்யணும்? ஆவியினால் நிறைந்து. அதாவது மதுபான வெறியை விட சந்தோஷம் எதுல இருக்குது? பரிசுத்தாவியில இருக்குது. ஹலோ, மதுபானத்தை காட்டிலும் சந்தோஷம் எங்க இருக்குது? தேவனுடைய ராஜ்யம் என்ன இல்லை? புசிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. சந்தோஷம் எங்க இருக்குது? பரிசுத்தாவியில இருக்குது. அதாவது அந்நிய பாஷையை பேச ஆரம்பிச்சீங்கன்னா அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடையாது. விளங்குதா? எல்லாரும் கொஞ்சம் பேசுங்க பார்க்கலாம். ஒண்ணு கொடுங்க, எல்லாரும் பேசுங்க. தீனாமா ஷபாபா திரி பிரி மாபா க்ளோரி பாமா லிஷாந்தா திரி பிரி மாபா லீலாரி மாபா திரி மிரி மாபா க்ளோரி
பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. இல்லாமா வசந்தது திபி மாமா இயானிராதி திபி மாமா நீடாரி நம பரி ரிஷமா பரி திபி மாமா ஹalleluya இலாயந்தது திபி மரரபா ஓலி மாமா ஷமா கரி திபி மாமா இலாரி மாமா திபி மாமா திரி ரமா இதா மாமா திபி மாமா ஹalleluya இலாத திபி மாமா nikabari dibi idade dibi mama dibi mama ila ya chanda dibi mama ila kama bari dibi mama ila dibi mama ila mama kari dibi mama dibi mama ila ya chanda dibi ஆண்டவரே எல்லாரையும் நிரப்பும் ராஜா ஈஷா பாபா dibi mama இப்போ உன்னத பாட்டு 4:10 படிங்களேன். இப்ப இவ்வளவு நேரம் ஆண்டவர் நேசத்தை பத்தி சொன்னல, அங்க உங்க நேசத்தை பத்தி சொல்லி இருக்கு பாருங்க. உன்னத பாட்டு 4:10 உன் நேசம். கவனிச்சிங்களா? இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய நேசத்தை பத்தி சொன்னேன். அந்த ஆண்டவர் உங்களை பத்தி சொல்றார். உன் நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது. உங்க அன்பு ஆண்டவர்கிட்ட ரொம்ப இன்பமா இருக்குதான். அப்புறம் என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கலும், கர்த்தர் சொல்றார், திராட்சரசத்தை பார்க்கலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமா இருக்கிறது. அதாவது உங்க நேசம் ஆண்டவருக்கு எப்படி இருக்குதான்? ரொம்ப மதுரமா இருக்குதான். உங்க நேசம் தான் ஆண்டவருக்கு எப்படி இருக்குது? ரொம்ப மதுரமா இருக்குதான். அதுதான் போட்டிருக்குது, நேசம் மரணத்தை காட்டிலும் வலியது. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? நேசத்தழல் இயேசுவின் அன்பு நேச மரணம் போல் வலிதே. நேசத்தழல் இயேசுவின் அன்பு நேச மரணம் போல் வலிதே. வெள்ளங்கள் திரண்ட தண்ணீர்களால் உள்ளம் அணைந்திடாதே. வெள்ளங்கள் திரண்ட தண்ணீர்களால் எங்க பாரு நீந்திடாதே. என் ஈசரீசுவின் மேல் சார்ந்தே. போதும். அந்த பாட்டு பாடி சின்ன வயசுல இருந்து பாடி பழகி போச்சு. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து துன்பத்துல நட, இயேசுவின் பின்னால போய் துன்பத்துல நடன்னு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. இயேசுவினுடைய அன்பில என்ன அழகா அவரை உங்களை என்ன பார்க்கிறாரு. உங்க நேசம் தான் அவருக்கு எப்படி இருக்குதான்? எல்லா திராட்சரசத்தை காட்டிலும் அவருக்கு உங்க நேசம் தான் எப்படி இருக்குதான்? மதுரமா இருக்குதான், ரொம்ப டேஸ்டா இருக்குதான். ஆண்டவருக்கு எது ரொம்ப டேஸ்டா இருக்குது? நீங்க அவர் சமூகத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கறீங்க பாருங்க. இதுதான் ஆண்டவருக்கு என்னவா இருக்குது? ரொம்ப டேஸ்டா இருக்குதான் ஆண்டவருக்கு. ஒரு பழைய பாட்டு ஒண்ணு இருக்குது தெரியுமா? 5 கொடு. இன்ப இயேசு, ரொம்ப ஐயா இருக்க. இன்ப இயேசு என் மதுரம் என் அற்புதம் நீரே, வீடு வெள்ளிக்கு மேல் பிரகாசிக்கின்றீ. உந்தன் ரூபன் வழிலீலி இலுமழகுள்ளது, என் அருமையின் மதுரம் நீரே, என் அருமையின் மதுரம் நீரே. என் மைக்குக்கு கிட்ட இந்த ஸ்பீக்கர் இருக்கிறதுனால எனக்கு சத்தம் நிறைய பயங்கரமா கேட்குது. என்ன ஆகுது? பாட்டு சத்தத்தை விட அது சத்தமா இந்த மைக் வழியா போறது எனக்கு பாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இங்க கிட்டே இருக்கு இந்த ஸ்பீக்கர். அவங்களுக்குலாம் கேட்காது, எனக்கு தான் அப்படி சத்தமா கேட்கும். இங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? Sweet Jesus, sweet Jesus, what a wonder you are. You are brighter than the morning star. You are fairer, much fairer than the lily of the valley. You are precious, oh precious to me. Jesus, sweet
Jesus, what a wonder you are. You are brighter than the morning star. You are fairer, much fairer than the lily of the valley. You are precious, more precious to me. அதாவது இந்த ஆண்டவருடைய நேசத்தை அவர் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறாரு, இன்பமா இருக்கிறாரு, மதுரமா இருக்கிறாருன்னு அந்த நேசத்தை எப்படிலாம் சொல்லணுமோ நான் சொல்ல ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஆனா அதுக்கு மேல வேத வசனத்துல இருக்கிறதையும் நிறைய சொல்லிட்டேன். நேசம் என்னது? திராட்சை ரசத்தை காட்டிலும் மதுரமானது. அப்போ உலகத்திலே ரொம்ப ரொம்ப மதுரமானது என்னது? திராட்சை ரசம். ஏசாயா புத்தகத்துல போட்டிருக்குது. என்னவா? திராட்சை ரசம் குடிக்கும் போது என்னவா இருக்குமா? கசப்பா இருக்கும் சொல்லி போட்டிருக்குது. திராட்சை ரசம் குடிக்கும் போது என்ன செய்யும்? கசப்பா இருக்கும். ஆனா அதே திராட்சை ரசம் தான் என்ன சொல்றார் கர்த்தர்? திராட்சை ரசத்தின் மதுரத்தை காட்டிலும் உன்னேசம் இன்பமானதுன்னு சொல்றார். அவர் தான் நேசத்துல உயர்ந்தவர். அந்த நேசத்துல கன்னிகையை அவர் எதிர்பார்க்கிறார். அந்த நேசத்திற்கு ஆண்டவர் நேசத்திற்கு எதை எதிர்பார்க்கிறார்? கன்னியர்கள் உண்மை என்ன செய்கிறார்கள்? நேசிக்கிறார்கள். அதனால முதல் 3 வசனத்துல தான் 1ஆம் அதிகாரத்துல உன்னத பாட்டுல நாம் பார்த்திருக்கிறோம். அங்க என்ன போட்டிருக்குது? கன்னியர்கள் உண்மை என்ன செய்கிறார்கள்? நேசிக்கிறார்கள். என்னை இழுத்து கொள்ளும், அப்பொழுது உமக்கு பின்ன என்ன செய்வோம்? ஓடி வருவோம். ஆண்டவரே, என்ன ஒரு ஆளை இழுத்துட்டீங்கன்னா போதும், நாங்க என்ன செய்வோம்? வரும்போது எப்படி வருவோம்? கூட்டமா வருவோம். ஹல்லேலூயா. அதை எதை செய்யும்? நேசம் அப்படி செய்யும். ஆமென். நம்ம இழுத்துக்கொண்டா என்ன செய்யும்? அவர் பின்னால. அதுதான் எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா இன்னொரு தடவை? கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் இழுத்து கொண்டார். இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் இழுத்து கொண்டார். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே. எபேசியர் 5:18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அதனால அதுக்கு பதில் அவருடைய நேசத்திற்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஆவியினால் நிறந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த அந்நிய பாஷை பேசினவங்களை பார்த்து என்ன சொன்னாங்க? அப்போஸ்தலர் 2:13 படிங்க. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அதனால பரிசுத்த ஆவியில நிறைஞ்சவங்களை பார்த்து அன்னைக்கு என்ன சொன்னாங்க? எருசலேமில் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் குடிச்சிட்டு இப்படி சத்தம் போட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பரிசுத்த ஆவியில நிறைஞ்சவங்களை பார்த்து வேத வசனம் சொல்லுது, இவங்களை என்ன செய்யறாங்க? குடிச்சிட்டு தான் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப பேதுரு பிரசங்கம் பண்ணார். இவங்கெல்லாம் குடிச்சிட்டு பேசல, இயேசுவை நீங்கள் சிலுவையில் அடித்தீர்கள், அந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார். அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பி பரிசுத்தாவியானவரை அனுப்பி இவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பல பாஷைகளிலே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பேதுரு பிரசங்கம் பண்ணினார். உடனே ஜனங்கள்லாம் கேட்டாங்க, அப்படின்னா நாங்க என்ன செய்யணும்? போய் சாராயம் குடிக்கலாமா? இல்ல. என்ன செய்யணும்னு சொன்னார் பேதுரு? எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தினாலே என்ன செய்யுங்கள்? ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி பேதுரு சொன்னார். ஆகவே இன்றைக்கு மொத்தம் எத்தனை பார்த்தோம்? 3 காரியம் பார்த்தோம். வாசனை. வாசனை என்பது யாரு? இயேசு கிறிஸ்து நமக்காக சுகந்த வாசனையாக பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்பது வாசனையை பார்த்தோம். 2வது, கன்னியர்கள் என்ன செய்கிறார்கள்? நேசிக்கிறார்கள். அடுத்தது அந்த நேசம் என்னது? திராட்சை ரசத்தை காட்டிலும் வலியது. திரளான தண்ணீர்கள் இந்த நேசத்தை என்ன செய்யாது? அவிக்க மாட்டாது என்று சொல்லி பார்த்தோம். ஆகவே இந்த சுகந்த வாசனையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். டி மைனர். சுகந்த வாசனை பலியாய் தம்மை வந்து ஜீவன் தந்தார். சுகந்த வாசனை
பலியாய் தம்மை வந்து ஜீவன் தந்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணித்தேன். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கு அர்ப்பணித்தேன். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தை நெருக்கியே விடுதே. நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தை நெருங்கியே விடுதே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். அறிவு கேட்டார் நேசரன்பில் அகலம் ஆழம் உண்டோ. அறிவு கேட்டார் நேசரன்பில் அகலம் ஆழம் உண்டோ. பகையாய் நின்ற பாவம் தகத்தான் சபையில் மகிமை. பகையாய் நின்ற பாவம் தகத்தான் சபையில் மகிமை. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். முடிவு வரையும் அன்பு கூர்ந்தார் அழிவை வாழ்வடைய. முடிவு வரையும் அன்பு கூர்ந்தார் அழிவை வாழ்வடைய. பகையாய் நின்ற பாவம் தகத்தான் சபையில் மகிமை மாறிடுவே. பகையாய் நின்ற பாவம் தகத்தான் சபையில் மகிமை மாறிடுவே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தை நெருக்கியே விடுதே. நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தை நெருக்கியே விடுதே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். அதனால அவர் கன்னியர்கள் நேசிக்கிற ஆண்டவர். ஒன்று நாம் கன்னியர்களா இருக்கணும். இல்லைன்னா யாரு? நீங்களா கன்னியரா வேசிகளா? யாருங்க? கன்னியர்கள். சகோதரர்களும் சொல்லுங்க, நீங்களா யாரு? கன்னியர்கள். இயேசுவை வணங்குகிறவர்கள் எல்லாரும் யாரு? கன்னியர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இயேசு நமக்காக வைராக்கியம் உள்ளவராக. நேசம் என்னது? திரளான தண்ணீர்கள் இந்த நேசத்தை என்ன செய்யாது? அவிக்க மாட்டாது. எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் இந்த தாகம் என்ன செய்யாது? ஆண்டவர் உங்க மேல என் மேல வைத்திருக்கிற நேசத்தின் தாகத்தை தீர்ப்பதற்கு நீங்க மட்டும் இல்ல,
உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் இந்த நேசத்திற்குள்ளாக கொண்டு வருவதற்கு அவருடைய தாகம் என்ன செய்யாது? தீரவே தீராது. இன்னும் நிறைய இன்றைக்கு அந்த நேசத்தை பத்தி சொல்றதுக்கு இன்னும் எத்தனை 1 2 3 பக்கம் எழுதி வச்சிருக்கிறேன். 3 பக்கத்துல ஒரு பக்கம் சொல்றதுக்கே 2 மணி நேரம் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். நான் போன வாரம் சொல்லியிருந்தேன் ரகசியத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லி. இன்னைக்கு அந்த ரகசியத்திற்குரிய முகவுரையை சொல்லி இருக்கிறேன். என்ன முகவுரை? நீங்கள் தான் யாரு? ஆண்டவருக்கு கற்புள்ள கன்னிகைகள். நீங்கள் தான் யாரு? கற்புள்ள கன்னிகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் கற்புள்ள கன்னிகைகள், ஆண்டவருக்கு பரிசுத்தமுள்ள ஆலயம் என்று அந்த கற்புள்ள கன்னிகையை பத்தி இன்றைக்கு முகவரையை பார்த்திருக்கிறோம். அடுத்த வாரம் அந்த ரகசியம் என்பது என்னன்றதை பார்த்துடலாம். ஏன்னா ஆண்டவர் யாரு? அவர் தான் நமக்கு மணவாளனாக இருக்கிறார். அந்த மணவாளி எப்படி கற்புள்ளவர்களாக, அந்த மணவாளி எப்படி ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை குறித்து, அந்த நேச வைராக்கியத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு முகவரையை தான் என்ன செஞ்சிருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாரும் அந்த நேச வைராக்கியத்தின் நிமித்தமாக கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போறோம். அந்த கர்த்தருடைய சரீரத்தை கொண்டு வாங்க, அப்பத்தை ஜெபம் பண்ணி எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். Thank you Lord. Hallelujah. 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 Glory. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற சரீரத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord Jesus. Hallelujah. எங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே உமக்கு நன்றி. உமது நேசத்தை நினைப்போம். எல்லாரும் சொல்லுங்க, உமது நேசத்தை நினைப்போம். எங்க உங்க சத்தமே காணுமே, சொல்லுங்க, உமது நேசத்தை நினைப்போம். எப்போ நினைக்கிறோம்? அவருடைய பந்தியிலே அவருடைய நேசத்தை நாம் நினைக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நாம் பெற்றுக்கொள்வோம். Thank you Lord. Hallelujah. அன்பு எத்தனை பெரியது, என்னாவும் விவரிக்க அரியது. அதின் ஆழம் அகலமும் அளந்திட இந்த பூவின் மாந்தர்க்கு ஆகாதே. அன்பு எத்தனை பெரியது, என்னாவும் விவரிக்க அரியது. அதில் ஆழம் அகலமும் அளந்திட இந்த பூவின் மாந்தர்க்கு ஆகாதே. நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீ, அளவற்ற அன்பினால் பேர் சொல்லி அழைத்தீர். நீசன் என்னை மாபெரும் இரக்கத்தால். நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீர், அளவற்ற அன்பினால் பேர் சொல்லி அழைத்தீர். நீசன் என்னை மாபெரும் இரக்கத்தால். 100 1000 துதிகளா உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன். அன்பு எத்தனை பெரியது, என்னாவும் விவரிக்க அரியது. அதினாழம் அகலமும் அளம் இந்த பூவின் மாந்தர்க்கு ஆகாதே. 100 1000 துதிகளால் உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன். அன்பு எத்தனை பெரியது, என்னாவும் விவரிக்க அரியது. ஆழம் அகலமும் அளந்திட பூவின் மாந்தர்க்கு ஆகாதே. ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற அன்பிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து நாம் பங்கு பெறுவோம். Thank you Lord.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காக சிந்தப்பட்ட உடைய விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் நன்றி. எல்லாரும் அவருடைய இரத்தத்திற்காய் நன்றி சொல்லாமா? விலையேற பெற்ற தீரு இரத்தமே, தேங்க்யூ லார்ட். நின்று பாயுதே, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இரத்தத்திற்காய் நன்றி. எல்லாரும் சேர்ந்து நாம் பங்கு பெறுவோம். ஹல்லேலூயா. அவர் வீலாவி நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நேரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கு இணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற தீரு இரத்தமே, அவர் நீலாவி நின்று பாயுதே, விலையேற பெற்ற தீரு இரத்தமே. அவர் நீலாவி நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நேரே. எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? உன்னத பாட்டு 2:5 நான் படிக்கிறேன். நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். சொல்லுங்க, நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஐ எம் சிக் ஆஃப் லவ். எந்த அன்பு? ஆண்டவர் இயேசுவின் அன்பிலே நான் நேசத்தால் என்ன செய்திருக்கிறேன்? சோகமடைந்திருக்கிறேன். இந்த நேசத்தால் சோகமடைஞ்சிருக்கிறவங்க கிட்ட போயிட்டு என்னவா? 1/4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணுமா? எப்படிங்க இருக்கும்? 1/4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி உங்களை அனுப்பி வச்சா, நீங்கள் அங்கே உங்கள் ஊரில் உங்கள் நாட்டிலேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கு 2 மணி நேரம், இங்கே வந்து எவ்வளோ நேரம் கேட்கணும்? 1/4 மணி நேரம் கேட்கணுமா? நேசத்தால் சோகமடைஞ்சவங்களுக்கு 1/4 மணி நேரம் பேசினா பத்துமாங்க? நேசத்தால் சொல்லுங்க எல்லாரும், நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி நேசமே. மறுபடியும், அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ. நான் சொல்லட்டுமா? ஒன்று சொல்லட்டுமா? 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் பிரசங்கம் பண்றதை விட நேசத்தால் சோகமானேன்ட்டு ஒரு 2 மணி நேரம் பாட்டு பாடி, ஆண்டவரே உங்க நேசத்தினால் நான் சோகமானேன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு போனாலே போதும் போல இருக்கு. தெரியுமா? நம்ம கண்கள்லாம் இங்க வர்றது எதுக்காக? இயேசுவின் நேசத்தை பார்க்கும்படிக்கு. ஆண்டவரே உம்முடைய நேசத்தை உம்முடைய இரத்தத்தினால் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் உமக்கு நன்றி. எல்லாரும் சேர்ந்து நாம் பங்கு பெறுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், அவர் நேசத்தால் சோகமானேன்,
சோகமானே என்மேல் பறந்த கொடி நேசமே. இந்த பக்கத்துல இருக்கிறவங்க மட்டும் பாடுங்க. அவர் நேசத்தால் என்மேல் பறந்த கொடி நேசமே. இந்த பக்கத்துல அதை விட சத்தமா அழகா பாடுங்க பார்க்கலாம். அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே. எல்லார் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கை நிமித்தமாக ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உபாகமம் 8